சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்று பிரபல தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகி உள்ளது. 2026 ஸ்டாலின் வீழ்ச்சியும் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சியும் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக திமுக நிறைவேற்றவில்லை. திமுக தனித்து போட்டியிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாது என்றும், இந்த முறை 13 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற திமுக 2026 எதிர்க்கட்சி அந்தஸ்தை தான் கிடைக்கும் என்றும், தமிழகத்தில் இரண்டாவதாக முதல்வர் பதவியில் ஸ்டாலின் அவர்களது கனவு மண்ணோடு மண்ணாகிவிட்டது என்றும், ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கூட்டணியும் அவரது செயல்பாடுகளும் திமுகவிற்கு தோல்வியை பெற்றுத்தந்துவிட்டும் என்றும் தற்பொழுது கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகி உள்ளது. 76% மேலாக அதிமுகவின் கூட்டணிக்கும் வெறும் 20% பக்கம்தான் திமுகவிற்கு ஓட்டுகள் விழும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவது முறை ஸ்டாலின் முதல்வராவது மிகப்பெரிய அளவில் கடினம் என்பதையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். அது மட்டுமல்ல, செல்லும் இடமெல்லாம் திமுகவின் நிர்வாகிகளுக்கு எதிர்ப்புகள் தான். வீட்டிற்கு நேரடியாக சென்று திமுகவினர்கள் ஒரே அணியில் தமிழ்நாடு என்பதற்கேற்ப பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் திமுகவினர்கள் வருகை தருவதை பார்த்தவுடன் விரட்டியடிப்பதாகவும் நம்மால் செய்தி ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவில்லை. குறிப்பாக 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு என்று கூறிவிட்டு வெற்றியடைந்த பிறகு அந்தர்பல்ட்டியும் அடித்துள்ளார். பல்வேறு குழப்பவாதியாகத்தான் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக மக்கள் கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் மக்கள் ஒருபோதும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நம்மால் கூற முடியும். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்தியிருப்பவர்கள் நிச்சயம் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கருத்து கணிப்பின் முடிவுகள் திமுகவிற்கு எதிராக வந்தது சரியா, அல்லது 2026 எந்த கட்சி வெற்றியடையும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.